அனைவருக்கும் முதலினுடைய காலை வணக்கம். மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அறிவுறுத்தலின்படி இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த நல்ல நிகழ்வை வரவேற்புரையாற்றிருக்கின்ற எங்களுடைய அரசு செயலாளர் திருமதி மதுமதி ஐஏஎஸ் மேடம் அவர்களே, உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் அண்ணன் மா சுப்பிரமணியன் அவர்களே, அண்ணன் பி.கே. சேகர்பாபு அவர்களே, கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாநகராட்சியினுடைய வணக்கத்துக்குரிய மேயர் திருமதி பிரியா அவர்களே, மத்திய சென்னை நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினர் அன்புக்கினி அண்ணன் தயாநிதி மாறன் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் பரந்தாமன் அவர்களே, தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிக்கழகத்தினுடைய தலைவர் என்னுடைய அன்புக்கினி அண்ணன் திண்டுக்கல் ஐ லியோனி அவர்களே, தமிழ்நாடு மாநில பெற்றோர் ஆசிரியர் கழகத்தினுடைய துணைத் தலைவர் சகோதரர் முத்துக்குமார் அவர்களே, தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிக்கழகத்தினுடைய மேலாண்மை இயக்குனர் முனைவர் சங்கர் ஐஏஎஸ் சார் அவர்களே, கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய துறையினுடைய பள்ளிக்கல்வி இயக்குனர் முனைவர் கண்ணப்பன் சார் அவர்களே, கலந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய நாகராஜ முருகன் சார் அவர்களே, நிறைவாக நன்றியுரையாற்ற இருக்கின்ற முனைவர் பழனிசாமி இயக்குனர் தனியார் பள்ளி சார்ந்திருக்கின்ற சார் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் மயிலை வேலு அவர்களே, ஐட்ரீம்ஸ் மூர்த்தி அவர்களே, ஜோசப் சாமுவேல், எபினேசர், வெற்றி அழகன், பிரபாகர் ராஜா, எழிலன், ஆர்.டி. சேகர், தாயகம் கவி உள்ளிட்ட இங்கே வருகை தந்திருக்கின்ற அண்ணன் அரசகுமார் அவர்களே, நந்தகுமார், இளங்கோவன், ஆறுமுகம், மார்டின் கென்னடி, ஸ்ரீதர் உள்ளிட்ட வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும், குறிப்பாக தமிழ்நாடு முழுவதுமிருந்து வருகை தந்திருக்கின்ற தனியார் பள்ளியினுடைய வருகை தந்திருக்கின்ற அனைத்து பிரின்சிபல்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், பத்திரிகைத்துறை ஊடகத்துறை நண்பர்களுக்கு முதல்ல வணக்கம். இங்கே பேசியவர்களாம் சொன்னது போல வெரி ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பிரைவேட் ஸ்கூலுக்கு இது போன்ற ஒரு வாழ்த்துக்களை தெரிவிக்கின்ற ஒரு விழாவை இன்னைக்கு நாம் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சருடைய அறிவுறுத்தலின்படி நாம் எடுத்திருக்கின்றோம். இதற்கு பொருத்தமாக யாரை அழைத்தால் அது சரியாக இருக்கும், முறையாக இருக்கும் என்று சொன்ன பொழுது, ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதிலிருந்து ஒரு 3 ஆண்டு காலம் தொடர்ந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்ததிலிருந்து எங்களை வழி நடத்தியதிலிருந்து பிறகு அமைச்சராக மாறிய பிறகு விளையாட்டுத்துறை தானே என்று இல்லாமல் விளையாட்டுத்துறை மூலமாக நம்முடைய தமிழ்நாட்டை மற்றவர்களெல்லாம் திரும்பி பார்க்கின்ற அளவுக்கு இன்றைக்கு உயர்ந்த இடத்திற்கு அவர் கொண்டு செல்கிறார் என்று சொன்னால், இளைய சமுதாயம் மட்டுமல்ல மாணவ செல்வங்களையும் எந்த அளவுக்கு அவர் தீட்டிக் கொண்டிருக்கின்றார். ஆக அப்படிப்பட்ட மாணவ செல்வங்களை நான் பாராட்டியாக வேண்டும். வெறும் தலைமை ஆசிரியர் மட்டும் நீ அழைத்தால் பத்தாது, மாணவர்களை நீ அழைக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே வருகை தந்திருக்கின்ற நம்முடைய மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள், இவர் கலந்து கொண்டால் சரியாக இருக்கும், பொருத்தமாக இருக்கும் என்பதற்காக. பள்ளி கல்வித்துறை என்று வரும் பொழுது தொடர்ந்து இந்த 3 ஆண்டு காலம் நாங்கள் எங்களுடைய அரசு பள்ளியை சார்ந்திருக்கின்ற மாணவர்கள் என்று பல்வேறு திட்டங்களை நாங்கள் கொண்டு வருகின்றோம். என்னதான் பல்வேறு திட்டங்களை நாங்கள் கொண்டு வந்து அவர்களை அடுத்தடுத்த கட்டத்திற்கு நாங்கள் கொண்டு செல்கிறோம் என்று சொன்னாலும், தனியார் பள்ளி என்று வரும்பொழுது இந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்த்துவிட்டு ஒரு நாள் நம்முடைய மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சருக்கு என்னுடன் கேட்டார், அரசு பள்ளியை நோக்கியே சென்று கொண்டுட்டே இருக்கிறீங்களே, தனியார் பள்ளியும் நம்மளோட பிள்ளைங்க தானே, நம்மளுடைய மாநிலத்தில் தானே இருக்கிறாங்க, அங்க இருக்கின்ற ஆசிரியர்கள் நம்முடைய மாநிலத்தை சார்ந்திருக்கின்ற ஆசிரியர்கள் தானே, அங்க இருக்கின்ற தலைமை ஆசிரியர்கள் நம்முடைய மாநிலத்தை சார்ந்த, அவங்களுக்கு நீங்க எப்ப பாராட்டு விழா எடுக்க போறீர்கள் என்று சொன்ன பொழுது உடனடியாக இன்றைக்கு அதையும் நாங்கள் செய்திருக்கின்றோம். அதற்கு குறிப்பாக எங்களுக்கு அப்படிப்பட்ட ஆலோசனை வழங்கிய மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சருக்கு என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இதே இடத்துல 50 விழாக்களை நாங்கள் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சரை வச்சு நாங்கள் நடத்தினோம். அப்படி நடத்தும் பொழுது முதலமைச்சர் பேசும் பொழுது சொன்னார், குறிப்பாக பள்ளி கல்வித்துறை நிகழ்வு என்றால் நான் உடனடியாக நான் கலந்து கொள்வேன் என்று ஆசைப்படக்கூடியவன். ஆனா என்னை தாண்டி ஒருத்தர் இருக்காரு, எனக்கு முன்னாடி அவர் போய் நின்றுவார் அந்த பள்ளி கல்வித்துறை பங்கன். அவர் தான் வேற யாரும் இல்ல, நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் என்று நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் சொன்னார். பேசும்போது சொன்னார், இன்னைக்கு அவர் வரத்துக்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சிக்கு நான் என்ன ரிசர்வ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு முதலமைச்சர் சொன்னார். இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அறிவுறுத்தலின்படி இன்றைக்கான நிகழ்ச்சிக்கு தன்னை ரிசர்வ் பண்ணிட்டு இங்க முதல் ஆளா வந்துட்டார் நம்முடைய மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர். இப்படி அப்பாவும் பிள்ளையும் ரிசர்வேஷனுக்காக இன்றைக்கு நமக்காக போராடி கொண்டிருக்கின்றார்கள். அவள் இருவரையும் நான் இந்த நேரத்தில் நான் மனதார பாராட்ட நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். தொடர்ந்து ஒரு 2 நாளுக்கு முன்னாடி கூட ஈரோட்டில் பேசும்போது சொன்னாரு, இன்னைக்கு நம்ம கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ பத்தி பேசுறோம். அது அவர் சொல்றாரு, 10 ஆண்டுகளில் இன்னைக்கு 51-52% நம்ம தாண்டிட்டோம் தமிழ்நாடு. ஆனால் 10 ஆண்டுகள் அது 100% எட்ட வேண்டும் அவர் சொல்றாருன்னா, வெறும் அரசு பள்ளியை சார்ந்த மாணவர்களால் மட்டும் அது முடியாது. பிரைவேட் ஸ்கூல் தனியார் பள்ளியை சார்ந்த மாணவர்களை நீங்கள் ஊக்கப்படுத்தும் பொழுதுதான் அந்த 100% என்பதை நாம் எட்ட முடியும் என்பதற்காக இதை நான் சொல்கிறேன். இப்படி ஒரு இலக்கை வைத்துக் கொண்டு ஒரு இளைய சமுதாயத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்கின்ற ஒரு இளம் தலைவராக இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கின்றார். ஆக அவர் மூலமாக இன்றைக்கு தலைமை ஆசிரியர்களை பாராட்டுகின்றோம். ஏன் தலைமை ஆசிரியர் என்று சொல்லும்போது அவங்க தான் கேப்டன் ஆஃப் த ஷிப்.
ஒரு ஸ்கூல்ல பல ஆசிரியர்கள் சேர்ந்து தான் அந்த வெற்றி, அந்த தேர்ச்சி விகிதத்தை நீங்க கொடுக்குறீங்க. அந்த ஒட்டுமொத்தமாக அந்த ஆசிரியர்களுக்கான ஒரு அங்கீகாரமாக அந்த தலைமை ஆசிரியரை கௌரவப்படுத்துகின்ற ஒரு நிகழ்வாகத்தான் இந்த நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எங்களை பொறுத்தவரைக்கும் எல்லா பிள்ளைங்களும் ஒண்ணுதான். நான் பல தனியார் பள்ளி நிகழ்ச்சியில கலந்து கொள்ளும்போது நான் சொல்றது ஒண்ணுதான். தனியார் பள்ளியை சார்ந்திருக்கின்ற ஆசிரியர் பெருமக்களே, மாணவ செல்வங்களே, எங்களுடைய அரசு பள்ளியை நோக்கி வாங்க. நீங்க அங்க நாங்க என்னென்ன திட்டம் செயல்படணும் எங்களை நீங்க பாருங்க. நாங்க உங்க ஸ்கூலுக்கு நீங்க என்னென்ன செய்யுங்க நாங்க கத்துக்கிறோம். இப்படி நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தர் கற்றுக்கொள்வது என்பது இளைய சமுதாய மாணவ செல்வங்களை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்கு அது உதவிகரமாக இருக்கும் என்றுதான் நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். எங்களை பொறுத்தவரைக்கும் எந்த பாரபட்சம் இல்லாமல் அனைத்து ஆசிரியர்களும் அனைத்து பிள்ளைகளும் எங்களுக்கு தான், எங்களோட மாநிலத்தை சார்ந்தவர்கள் தான். குறிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் எப்போதும் சொல்றதா எங்கள்கிட்ட ஒண்ணு, ஆசிரியர் பெருமக்கள், பெற்றோர்கள், மாணவர்கள், பள்ளி கல்வித்துறை, இன்ஸ்டிடியூஷன்ஸ், இந்த அஞ்சும் ஒரே நேர்கோட்டில் இருக்கும் பொழுதுதான் நாம் அடுத்த கட்டத்திற்கு நம்முடைய சமுதாயத்தை கொண்டு செல்ல முடியும் என்று சொல்வார். ஆக அந்த வகையிலே இன்றைக்கு உங்களையும் அழைத்து நாங்கள் பாராட்டி இருக்கணும். இனி இந்த பாராட்டு ஒவ்வொரு ஆண்டும் கண்டிப்பாக அது நடைபெறும். இதற்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய சங்கங்களை சார்ந்திருக்கின்ற உறுப்பினர்களும் எங்களுடைய நன்றிகள். குறிப்பாக இங்கே வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய சங்கம் ஜாக்டோஜி சங்கத்தை சார்ந்திருக்கின்ற தியாகராஜன் உள்ளிட்ட இப்படி அனைத்து சங்கங்களும் ஒன்று சேர்ந்து அமர்ந்து உங்களுடைய பிள்ளைகளை கொண்டாடுவது என்பது எங்களுடைய கடமையாக நாங்கள் கருதுகின்றோம். இப்படி தொடர்ந்து நீங்கள் ஒவ்வொரு விதத்திலும் நீங்களும் சாதனை புரியுங்கள். அதை அங்கீகரிக்கின்ற முதல் தலைவராக எங்களுடைய முதலமைச்சர் அவர்களும் எங்களுடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இருப்பார்கள் என்று சொல்லி அவரையும் நம் அனைவரின் சார்பாக வருக 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 என்று வரவேற்று இந்த அளவின் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.